ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு கோலம் தான் பார்க்க போகிறோம். 9 டாட்ஸில் பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வாங்க எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போடுறேன். நீங்கள் எல்லா கோலமுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வாங்க இந்த கோலம் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு ஒரு சைடு மட்டும் புள்ளி வச்சுட்டே வர மாதிரி இருக்கும். மொத்தமாக வந்துட்டு 9 டாட்ஸ் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? 9 டாட்ஸு. இதுவும் வந்துட்டு சந்து புள்ளி தான். நீங்கள் பாருங்கள், நீங்கள் 2 புள்ளிக்கு இடையில வச்சுட்டு வரலாம். சரிங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு இது பண்ணிக்கோங்க. இப்படி சந்து புள்ளி வைக்கும் போதும் 9 டாட் வைக்கிறோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு புள்ளி குறைஞ்சி தான் போகும். சென்டரில் வைக்கும் போது ஒரு புள்ளி கம்மியாகும். அதே மாதிரி நேர்புள்ளினாலும் இப்படி நேர்புள்ளி இருக்குன்ட்டு பாருங்களேன், ஒரு 5 புள்ளி வைக்கிறேன். அதே மாதிரி இங்கே நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒவ்வொன்றா குறைப்பீங்க, 2 புள்ளி குறையும். சந்து புள்ளி அப்படிங்கும்போது ஒரு புள்ளி தான் கம்மியாகும் நீங்கள் வந்துட்டு சந்தில் வைக்கும் போது. ஓகேங்களா? இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு எல்லாமே சென்டர் டாட் வச்சுட்டு லாஸ்ட்டாக 1 வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு வாங்க. இடையில வச்சுட்டே வாங்க. லாஸ்ட்டாக 1 வரைக்கும் வரும். லாஸ்ட்டாக 2 புள்ளி 1 வரைக்கும் வரும். சரிங்களா? இது ஃபுல்லாக புள்ளியில் வச்சுட்டு நேராக வச்சு முடிச்சுட்டு இப்போ கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு இந்த கார்னர் புள்ளி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த புள்ளி ஃபஸ்ட்டு புள்ளி ஞாபகம் வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், சென்டர் டாட்டை கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 1 2 3. சரிங்களா? மூணாவது புள்ளிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற புள்ளி தான் சென்டர் புள்ளி இந்த கோலத்தில். சரிங்களா? ஓகே, அப்படின்னு என்ன பண்ணிக்க போகிறோம், இங்கே வந்துட்டு நம்ம ரவுண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அது நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சும்மா அப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் புள்ளி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோலம் போட போகிறோம். இப்போ பாருங்கள், இது அழகாக இப்படி வளைச்சி விடுங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் ஒரு இதுக்கு மட்டும்தான் நீங்கள் இணைக்கிறதுக்கு 3மே கரெக்டாக இருக்கும். பட் மீதி 2க்கு வந்துட்டு உங்களுக்கு இணைக்கிறதுக்கு வராது. அது எந்த புள்ளினா இந்த 2 புள்ளியும் இணைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு புள்ளி இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஒரு புள்ளி வச்சுட்டு கூட இணைச்சிக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக வரலைங்கிற பட்சத்துக்கு உங்களால் என்னால் போட முடியும் அப்படின்னா அப்படியே போட்டுக்கோங்க. இப்போது இந்த புள்ளிக்கு ஆப்போசிட் உங்களுக்கு அப்படியே பார்க்கும்போதே தெரியும். ஓகேவா? அதே தான். பார்த்திங்களா? இப்போ இந்த புள்ளிக்கும் மட்டும்தான் இந்த 2 புள்ளிக்கும் மட்டும்தான் 3வது புள்ளி இல்லை. இது எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இப்படி வச்சுட்டு நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அழகாக வரைஞ்சிட்டோம். நோட்டு திருப்பி போட்டோன்னா எனக்கு ஷேப் அழகாக வரும். நான் உங்களுக்கு புரியாது, திருப்பி போட்டோன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு குழப்பமாக இருக்குங்கனால நான் இப்படியே போட்டிருக்கேன். சரிங்களா? நீங்கள் கரெக்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சர்க்கிள் வரைய போகிறேன். ஓகேங்களா? வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி இழுத்து விடுங்க. இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இழுத்து விடுங்க. இழுத்து கொண்டு வாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி நான் வந்துட்டு இப்படியே என்னால் போட முடியும். ஆனால் பிகினர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு புரியாது அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு வந்துட்டு இப்படி போட்டு காட்டுறேன். ஒரு சைடு இப்படியும் வளைக்கணும். அது உங்களுக்கு போடும் போது வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அழகாக நம்ம போட்டுட்டோம். இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இப்படி வளைச்சிக்கோங்க. இப்படி ஒரு சைடாக வளைச்சாலும் அழகாக தான் இருக்கும். புரிஞ்சதுங்களா? சரி, இப்போ நான் 2வது போடுறது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். எனக்கு நமக்கு 2வது போடும்போது கரெக்டாக உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட்டு ஏன்னா நான் நோட்டை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ 1 2 2வது புள்ளிக்கு ஆப்போசிட்டில் சென்டர் புள்ளி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 புள்ளியை இணைச்சிட்டோம். இங்கே வந்துட்டு புள்ளி கிடையாது. நீங்கள் புள்ளி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி ஓகேங்களா? இப்போ பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு உள்ள கொஞ்சம் பெரிய ரவுண்டை நம்ம போட்டு போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா நான் இப்போ இந்த மாதிரி தான் சொன்னேன், இப்படி இணைச்சி விட்டுருங்க. இப்படி
புரிஞ்சுதா? ஓகேங்களா? லைட்டாக அப்படி கரெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்துடும். ஓகே, இந்த மாதிரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு லாஸ்ட் ஒன் இது. இப்போது இந்த 3 புள்ளிக்கு நம்ம இணைச்சலாம். இப்படியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்படி இணைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி, அதுக்கப்புறம் இப்படி, ஓகேங்களா? ஓகே, இணைச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சின்னதாக ஒரு ரவுண்டு போட்டாச்சு. அது உங்களோட விருப்பம். அந்த ரவுண்டு போட்டாலும் சரி போடலாலும் சரி, அது நல்லா தான் இருக்கும். இப்படி வளைச்சி விட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், அழகாக 3 புள்ளியுமே நம்ம 3 பூவுமே நம்ம அழகாக போட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு லீஃப் வரைகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கு வந்துட்டு லீஃப் வரைஞ்சிடலாமா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்படி கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு லீஃபெல்லாம் வரைஞ்சிக்கோங்க. சும்மா இப்படி வளைச்சி விடுங்க, அவ்வளோதான். அவ்வளோதாங்க. அவ்வளோதான். இதில் உங்களுக்கு ஒரு கஷ்டமுமே இல்லை. நீங்கள் வேணால் உங்களுக்கு இந்த லீஃப் நீங்கள் எப்படியாவது ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் மொட்டையாகவும் போடலாம், அதாவது இப்படி இந்த மாதிரியும் போடலாம், இந்த மாதிரி லீஃபும் போடலாம். ஆனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்துட்டு லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. இடையில லீஃபில் லைன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ இது வந்துட்டு இப்படி கொண்டு வந்து இணைக்க போகிறோம். உங்களுக்கு இப்படி இணைக்க வரல அப்படின்னா இப்படி டாட் போட்டே கொண்டு வந்து இப்போ இணைச்சிருங்க. இப்படி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த மாதிரி. அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு இந்த புள்ளையில் நினைக்கணும், சரிங்களா? அப்போ நீங்கள் வந்துட்டு இப்படி இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி நினச்சிருவோம். வாசலில் வந்துட்டு ஃப்ரீ ஹேண்டாக உங்களால் போட முடியாது. புள்ளி இல்லாமல் வந்துட்டு உங்களால் இதெல்லாம் வளைக்கிறது ரொம்ப கஷ்டம் பிகினர்ஸுங்கிறனால. அதனால் இப்போ நான் பண்ண மாதிரி டாட் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அழகாக வளைச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள் லீஃபோடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே கூட இன்னொரு லீஃப் கூட போட்டு ஃபில் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி வேணாலும் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு இப்படி கூட கொடுக்கலாம், இப்படி வளைஞ்சு கூட கொடுக்கலாம், இப்படி இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களோட இஷ்டம்தான், எப்படி வேணாலும் நீங்கள் டிசைன் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கோலம் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் ஒரு புது கோலத்தோடு நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.